வணக்கம் விவசாய நண்பர்களே, நான் மொபிடெக்லேருந்து தனசேகர் பேசுகிறேன். நாம் பார்த்தீங்கன்னா 2021 நாம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் எங்களோட தோட்டத்தில் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த தோட்டத்தில் என்னென்ன மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம், எப்படி நம்ம ஒரு பைப்லைன் போட்டோம், எப்படி இரிகேஷன் சிஸ்டத்தை அமைச்சோம், எப்படி பம்ப் ரூம் செட்டப் பண்ணணும், அதில் என்னென்ன மாதிரி கண்ட்ரோலர்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம், மோட்டரை எப்படி நம்ம இறக்கணும், இதை பற்றி எல்லாம் உங்களுக்கு 2021 ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதே ஃபீல்டுக்கு 2024 இப்போ வந்திருக்கிறோம். 3 வருஷத்தில் நம்ம என்னென்ன மாதிரி அந்த சிஸ்டம் நம்ம மெயின்டெனன்ஸில் என்னென்ன மாதிரி இருந்தது, என்னென்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் செலவு குறைஞ்சது, இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். அதை பற்றிலாம் நம்ம இப்போ சொல்கிறோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இரிகேஷன் நார்மல் ஃபார்மர் ஒரு இரிகேஷன் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அடுத்தது ஆட்டோமேஷன் வரும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் நம்ம எலக்ட்ரிசிட்டியெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு செலவு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரு இன்கேஸ் ஒரு மோட்டர் இறக்கும்னு நினைக்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சின்ன செலவாக தான் இருக்கும். அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நம்மளுக்கு பெரிய செலவு வர்றதுக்கு அவாய்ட் பண்ணிடும். இன்கேஸ் நீங்கள் ஒரு மோட்டர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுற ஒயர் ஆகட்டும், அது செலக்ட் பண்ணுற ஸ்டார்டர் ஆகட்டும், ஃபியூஸ் கேரியர் ஆகட்டும், அந்த ஒரு 5 நிமிஷம் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் அதை இது பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃபும் அதிகமாக இருக்கும், சர்வீஸும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி தான் நம்ம ஆட்டோமேஷன் பண்ணும்போது நான் இங்கே என்னென்ன மாதிரி ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், எப்படி பண்ணியிருந்தோம், ரூம் முதல் கொண்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ரூமோட செட்டப் எப்படி இருக்குது, நான் 3 வருஷம் கழித்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது, இதனால் என்னென்ன மெயின்டெனன்ஸ் குறைஞ்சதுன்னு சொல்கிறேன். இந்த ரூம் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லாருமே சொன்னது என்னென்னா ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது, நார்மல் செலவே தான். நீங்கள் நார்மல் ஒரு செங்கல் வச்சு கட்டும்போது பார்த்தீங்கன்னா என்ன செலவுதோ அதே செலவு தான் இந்த இதுக்கு வந்தது. நான் இதில் என்ன ஸ்பெஷலாக பண்ணிக்கிறேன்னா ஃப்ரண்ட் டோர் யூபிவிசியில் போட்டிருக்கிறேன். நார்மலாக என்ன சொல்கிறாங்கன்னா இது மெட்டலில் போட்டால் போதும், ஏன் இவ்வளோ அக்ரிகல்ச்சர் செலவு பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நான் மெட்டலில் போட்டிருந்தேன்னா இந்த இடத்துல நீங்கள் மழையோ வெயிலோ தூசுலையோ படும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு துருவேறி இருக்கும். துருவேறும்போது பார்த்தீங்கன்னா கீழே அது துருவேறிச்சுன்னா ஓட்டை இழும்போது பள்ளியோ இல்லை பூச்சியோ உள்ளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்கு ஸ்டார்ட் ரூமில் இருக்கிற ஒயர்ஸ் டேமேஜ் ஆகும். இதே யூபிவிசி டோர் போடும்போது பார்த்தீங்கன்னா வெயிலில் இருக்கும்போது ஒன்றும் ஆகலை, உள்ளுக்கு ஒரு ட்ராப் வாட்டர் உள்ளுக்கு என்ட்ரு ஆகலை, உள்ளுக்கு ஒரு பூச்சி எந்த இதுவுமே உள்ளுக்கு வரல, ஏர்டைட் டைப்பில் உங்களுக்கு லாக் ஆயிடுச்சு. அதுதான் ஒவ்வொரு ஐட்டத்தை நான் செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு தான் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னது இந்த ரூம்ஸு. அதுக்கப்புறம் உள்ளுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் எம்சிபி யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபியூஸ் கேரியர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்த லைன்ஸ் நம்ம கம்பத்துலேருந்து வர லைனை பர்ஃபெக்டாக எடுத்து நான் போட்டு கொடுத்தேன். இதனால் போட்டதுலேருந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா இது வரைக்கும் எனக்கு மோட்டரில் ஒரு சின்ன ஃபால்ட் கூட வரல. ஒரு வைண்டிங் போனதோ இல்லை மோட்டர் ஓவர் ஆம்ஸ் எடுத்து ஆஃப் ஆனதோ இது மாதிரி இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்கொயரம் ஒயர் போடணுங்கிறது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணி போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் எத்தனை ஹெச்பி, இன்கேஸ் நான் 7 ஹெச்பி நான் மோட்டர் யூஸ் பண்ணுறேங்க, 7 ஹெச்பி மோட்டருக்கு என்ன ஸ்டார்டர் வேணும், என்ன ஆம்ஸில் வேணும், அதை பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோலர்ஸ், நாங்கள் மொபிடெக் எங்களோட கண்ட்ரோலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் கண்டிஷனில் இருக்குது. ஃபியூச்சரில் எக்ஸ்டென்ஷன் போகிறனால பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் செலக்ட் பண்ணி போட்டோம். இதே ஒயர்டாக இருந்தால் இங்கேருந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 14 வால் போட்டிருக்கிறோம். இந்த 14 வால் போட்டிருக்கு, இன்கேஸ் ஒரு 6 வால் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இதே 14 வாலுக்கு அப்புறம் நீங்கள் 6 வால் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இங்கேருந்து ஒயர் போட்டு போகணும். இல்லைன்னா ஆல்ரெடி இந்த ஒயருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அந்த 6 வாலுக்கான ஒயர்ஸ் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கோம். ஒயர்லெஸ்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸும் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு எப்போ தேவையோ 6 வால் எந்த இடத்துல வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதனால் உங்களுக்கு ஒயர்லெஸ் செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம மோட்ரு இறக்குறது சொன்னேன். நான் மோட்ரு இறக்கும்போது அதே மாதிரி தான் நான் மோட்ரு இறக்கும்போது மோட்டரை சுற்றி 2 சப்போர்ட்டுக்கு 2 ரோப்பு, ஹெவி ரோப் நான் கட்டிக்கிறேன். அது இல்லாத மோட்ரு இறக்கும்போது மோட்டரோட பாட்டமில் பிளாஸ்டிக் ட்ரம் கொடுத்துருக்குறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ட்ரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்ரு போய் நேரடியாக மண்ணில் இறங்காது. மண்ணில் இறங்காத போதே டஸ்ட் பேரிங் போகாது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் அதிகமாகும். அதை பண்ணுறதுனால எனக்கு மோட்ரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கிணத்துலேருந்து வந்த பைப்பு ஹெச்டிபி பைப் பார்த்தீங்கன்னா 6 kg ஹெவி பைப் போட்டிருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு இன்கேஸ் மோட்ரு ஃபியூச்சரில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பைப்பில் கட்டி நீங்கள் மோட்டரை டிராக்டரில் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு வெளியே வந்துடும். அதுக்கோசரம் நான் ஹெவி பைப் போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆட்டோமேஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன ஃபியூஸ் கூட போகல. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ஒயர்ஸு, அதுக்கு செலக்ட் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸு, போட்டிருக்கிற விதம், இதெல்லாம் தான் உங்களுக்கு நான் பண்ணிக்கிறோட அட்வான்டேஜ். உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். 3 வருஷம் கழிச்சு ரூம் எப்படி இருக்குது, அது என்னென்ன மாதிரி ஆயிருக்குது, என்னென்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரூம் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷனில் இன்ஸ்டால் பண்ணும்போது அதே கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு என்னென்னா சின்ன இந்த வெளியில் மலையில் இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஒயிட் வாஷெல்லாம் போய் நம்ம மறுபடியும் ஒரு 3 வருஷம் கழிக்கும் போது உங்களுக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும்.
உங்களுக்கு அதே பார்த்தீங்கன்னா, இங்க கீழ இருக்கிற இந்த களைகள் வராம நீங்க புடுங்கி விட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரூம் சுத்தி எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கு. இதுல வேற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட்டே கிளிக்காத விட்டுட்டேன். கிளிக்காத விடங்காட்டி பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு பொறுன்னு ஆயிடுச்சு. இது நான் ஒரு பண்ண மிஸ்டேக்ஸு. அப்புறம் டோர் வந்து உங்களுக்கு ஏர் லாக்குங்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கேயுமே தண்ணி வராது. உங்களுக்கு எந்த இதுவும் ஆகாது. இந்த டோர் போடும்போது இன்கேஸ் இந்த டோர்ல அடிக்கிற தண்ணி, மழை தண்ணி வந்து உங்களுக்கு இதா இருக்கு. கீழ ஒரு ஹோல்ஸும் போட்டு விட்டுருக்குது. இப்போ அப்படிங்கும்போது தண்ணி வந்து உள்ளுக்கே போகாது. இந்த செட்டப்ஸ் நான் பண்ணி குடுத்தோம். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் என்னென்ன மாரி இருக்குன்னு. அப்புறம் ஃபில்டர்ஸ் முதற்கொண்டு நான் பக்காவா செலக்ட் பண்ணி போட்டுருக்குறோம். இப்போ நம்ம ஃபீல்டுல இருக்கிறோம். இந்த ஃபீல்டுல பார்த்தீங்கன்னா, நம்ம இன்லைன் லேட்டரல்ஸ் போட்டிருக்கிறோம் இந்த தோட்டத்துல. என் தோட்டத்துல இன்லைன் லேட்டரல் போட்டு நம்ம கடலை பயிரிட்டுருக்கிறோம். அதிக மக்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வர சந்தேகம் என்னன்னா, சொட்டு நீர் போடும்போது உப்பு அடைச்சுக்குமா? நம்ம எத்தன நாளைக்கு ஒருக்கா கிளீன் பண்ணணும்? அது எப்படி கிளீன் பண்ணணும்? இந்த மாரி பிரச்சனைகள்லாம் நெறையா வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க. நாங்க போட்டு பார்த்தீங்கன்னா, 2021லேருந்து போட்டு ஒரு குறைஞ்சது 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்துக்குள்ள போறோம். எனக்கு தெரிஞ்சு இதில கடலை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 டூ 7 டைம் இந்த கடலை வந்து எடுத்துட்டோம். இந்த சொட்டு நீர் போட்டு. இந்த சொட்டு நீர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உப்படைக்கிற வந்து பிரச்சனைகள் வந்து வரும். அந்த வர்றத வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க இரிகேஷன் பண்றீங்க பார்த்தீங்களா? இரிகேஷன் பண்ணும்போதே அது கூடயே வந்து உரம் அதிலேயே குடுங்க. சொட்டு நீர் வழியாவே உரம் குடுங்க. ஆர்கானிக் ஆகட்டும், நான் ஆர்கானிக் உரம் குடுங்க. உரம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் ஃபார்ம் ஆகுற அதாவது உப்பு கட்டுற தன்மை வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு 50 டூ 60% சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ட்ரிப்பர் போட்டுருக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த ட்ரிப்பர் பார்த்து சன்லைட் பார்த்து இருக்கிற மாரி நீங்க அந்த பைப் லைன்ஸ் வந்து வைக்காதீங்க. ஏன்னா ட்ரிப் வந்து எமிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோ வந்து மேல சன்லைட் பார்த்து இருக்கும்போது தண்ணி நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சன்லைட் பட்டு ஸ்கேல் ஃபார்ம் ஆகும். ஒயிட் லேயர் மாரி ஃபார்ம் ஆகும். அது வந்து என்னன்னா, நீங்க மண்ண பார்த்து இருக்கிற மாரி மாத்தி விடுங்க. இது 2 பண்ணீங்கன்னாவே ஒரு 80% உப்பு தன்மை குறைச்சிடலாம். இன்கேஸ் எனக்கு 7 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு ரொம்பவே பிளாக் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆசிட் டோஸ் குடுக்கலாம். அதாவது உங்க தன்மைக்கு தகுந்த மாரி என்ன அந்த அந்த ஏரியால இருக்கிற ட்ரிப் பெர்சன் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, ஆசிட் எந்த லெவல்ல குடுக்கணும், ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ லிட்டர் குடுக்கணுங்கிறத குடுத்து, எவ்ரி 1 இயர்க்கு ஒருக்கா நீங்க அத வாஷ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லேட்டரோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு வர முடியும். நீங்க எதுவுமே மெயின்டெயின் பண்ணாத விட்டீங்கன்னா, அந்த லேட்டரோட லைஃப் குறைஞ்சு போயிரும். ஏன்னா விவசாயத்துல வந்து அடிக்கடி நம்ம லேட்டரல் மாத்திட்டு இருந்தா சொட்டு நீர் அதோட எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு மோர் ஆயிரும். அதனால இந்த மாரி பண்ணுங்க. நான் இது பிராக்டிகலா பண்ணிட்டு இருக்கனால, எனக்கு வந்து இதுவரைக்கும் உப்பு அடைக்கிறங்கிறது பெருசா இல்ல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 எல்பிஹெச் டிஸ்சார்ஜோட ட்ரிப்பர்ஸ் தான் போட்டிருக்கிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3.8 3.9 லெவல் வந்து நான் மெஷர் பண்ணி பார்ப்பேன். எவ்ரி 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்க்கு மெஷர் பண்ணி பார்ப்பேன். அதனால அது நல்லா தான் இருக்குங்க. அதனால லேட்டரல வந்து நீங்க இது மாரி எவ்ரி ஃப்ரீக்வென்ட்டா இது மெயின்டெயின் பண்ணிட்டு இருங்க. உரம் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகும். நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்ரி சப்லைன்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளஷ் வால்வ் இருக்கும். இந்த ஃப்ளஷ் வால்வ் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி 1 மந்த் ஒண்ணு உங்க டைம் இருக்கு அப்படின்னா, 1 மந்த்துக்கு ஒண்ணு. இல்ல அப்படின்னா, எவ்ரி 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா வந்து ஃப்ரீக்வென்ட்டா இரிகேஷன் ஆகும்போது இந்த ஃப்ளஷ் வால்வ ஓப்பன் பண்ணி விட்டு, இந்த ஃப்ளஷ் வால்வ்ல இருந்து ஒரு 10 டூ 20 செகண்ட் வரைக்கும் நீங்க தண்ணி விட்டீங்க, வெளிய விட்டீங்க அப்படின்னா, இந்த சப்லைன்ல இருக்கிற ஸ்கேல் ஃபார்ம், டஸ்ட் எல்லாமே ஃப்ளஷ் ஆயிரும். அதுக்கு பேரு தான் ஃப்ளஷ் வால்வ் இங்க மாட்டிக்கிறது. இது கம்பல்சரி பண்ணீங்கன்னா, இதிலிருந்து ஒரு மினிமம் 3 டூ 4% ஆஃப் ட்ரிப் பிளாக் ஆகுறதை தவிர்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிப் லைன் போடும்போதே உங்களுக்கு லேட்டரல்ல என்னென்ன மாரி பண்ணணும், என்ன மாரி ஸ்டார்ட் வாஷர் யூஸ் பண்ணணுங்கிறத பத்தி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல குடுத்திருந்தோம். அந்த வீடியோட லிங்க் கீழ டேக் பண்றோம். இதில பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரே பயிரா போயிரலாம். நிலக்கடலை இல்லைன்னா மரவள்ளி இது மாரி பயிர் போயிரலாம்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாரி ஊடு பயிர் நம்ம கொண்டு போலாம் அப்படின்ட்டு தென்னை வந்து மெயின் பயிரா வச்சுக்கிட்டு மித்தத கொண்டு போயிருக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் போட்டது பார்த்தீங்கன்னா, கடலை இதுக்கு தகுந்த மாரி தான் நான் ட்ரிப் போட்டிருந்தேன். அப்புறம் ஊடு பயிர் தென்னை வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ட்ரிப் லைன் போடணும் எல்லாம் டிசைன் பண்ணி எப்படி காஸ்ட் எஃபெக்டிவா போடலாம், எப்படி ஒரு மாடர்னா ஃபார்மருக்கு காமிக்கலாம் அப்படின்னு நாங்க ஒண்ணு பண்ணுனோம். என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, சப்லைன் அதே சப்லைன் தான். எவ்ரி 3 அடிக்கு ஒரு டேக் ஆஃப் எடுத்து நம்ம லேட்டரல் எடுத்திருக்கிறோம். தென்னைக்குன்னு சொல்லி தென்னை வந்து 25 அடிக்குன்னு வச்சுக்கிறேன். 25 அடிக்கு அதே சப்லைன்ல எடுத்திருக்கிறோம். சப்லைன்ல எடுக்கும்போது என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்ம வந்து டேக் ஆஃப் எடுத்து எல்போ போட்டு லைன்குள்ள கொண்டு போயிருக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணோம், ஒவ்வொரு லேட்டரலுக்கும் ஒரு டேப் செட் பண்ணிட்டோம். இன்கேஸ் என்னோட வந்து கடலைங்கும்போது பார்த்தீங்கன்னா, 100 டூ 110 நாள்ல எனக்கு வேலை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசம் காடு ஆற போடுவோம். அந்த டைம்ல தென்னைக்கு தண்ணி கட்டி ஆகணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்னா, கடலைக்கு போற டேப் எல்லாமே நான் அடைச்சு வச்சுருவேன். சின்ன டேப் அடைச்சு வச்சுருவேன். தென்னைக்கு போற டேப் வந்து நீக்கி விட்டுருப்போம். அப்ப என்ன ஆகும்னா, தென்னைக்கு மட்டும் இரிகேஷன் ஆயிட்டு இருக்கும். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஆட்டோமேட்டிக் வால்வும் சேம். அதுல வர சப்லைனும் சேம். ஒண்ணே ஒண்ணு அந்த டேப் மட்டும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த டேப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு ரூ. 3லேருந்து ரூ. 5 வரைக்கும் பேஸ்ட் ஆன் த குவாலிட்டில கிடைக்கும். நீங்க அத இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, ஒரே இதுல உங்களுக்கு 2 இது பண்ண முடியும். அது இல்லாத மெயின்டனன்ஸும் ஃப்ரீயா இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற இடத்துக்கு வந்துருக்கிறது ஒயர்லெஸ் வால் கண்ட்ரோலர் மாட்டி வால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது எப்படி ஃபஸ்ட்டு மாட்டும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு காமிக்க போகிறேன். இதான் வாங்க இந்த சோலார் பேனலுங்க. இந்த சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி குருவிக்கு வந்து அந்த டஸ்ட்டு இதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் வந்து எதுவும் பாதிக்கிறது கிடையாது. இதுக்கு தேவையான பவர் வந்து தேவைப்படுது. நம்ம கண்ட்ரோலரோடவே பார்த்தீங்கன்னா 100% எஃபிஷியனான சோலார் பேனல் ஹையர் தென் சைடாக போட்டிருக்கிறோம். இதான் வால் கண்ட்ரோலர். இந்த வால் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா மாட்டின புது எப்படி இருந்தோ அதே கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு அந்த ஆண்டெனா, அதுக்கு போகிற சோலாருக்கான வோல்டேஜ், இங்கேருந்து வால்வுக்கு போகிறது செட்டப்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இருக்குங்க. வால்வு எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க. வால்வு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இது எதுவுமே கை வைக்கல. வால்வு எப்படி மாட்டுமோ அதே மாதிரி இருக்குது. ஒன்று டேப்போட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ரெட் கலர் டேப் அடித்தோம். ரெட் கலர் டேப் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் டேப்பாட்டம் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பண்ணும்போது ஒயரிங்கு, அது ஒயர் எப்படி போகணும், எந்த டிஸ்டர்ப் இல்லாத போகணுங்கிற மாதிரி எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி போட்டிருக்கிறோம். இதை வந்து வால்வை ஏதாச்சும் ஆடு மாடு கடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு ஏதாச்சும் பட்டு இது பண்ணக்கூடாதுன்ட்டு எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இந்த டியூப், லாரி டியூப் வந்து போட்டு மூடி வச்சுருக்கிறாங்க. இவ்வளோதான். இதில் எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 மெயின்டெனன்ஸ் தான். அதை உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இது 4 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு லைவாக காமிச்சிருக்கிறோம். இந்த செட்டப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லா தோட்டத்துமே எங்கள் தோட்டம் மாதிரியே நான் நினச்சி தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இது மாதிரி இருந்தால் கீழே வந்து எங்களோட மொபைல் நம்பரை கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் வல்லுநர் வந்து உங்களை ரீச் பண்ணி அதுக்குண்டான சந்தேகங்கள், அதுக்குண்டான எப்படி நம்ம தோட்டத்துக்கு போடணும், அதுக்கு தகுந்த எல்லாமே அமைச்சு கொடுக்கறதுக்குண்டான செட்டப் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். மோபிடெக் வயர்லெஸ் சொல்யூஷன். தோட்டத்தில் தானியங்கி முறையில் நீர்ப்பாசனம் செய்ய எங்களை அழையுங்கள். 9943430000.